ஹல்லேலூயா. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். நம்பர் 1, அந்த வல்லமை உள்ள தேவன் எனக்கு செய்கிற மகிமையான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, சீட்டு எனக்காக போடப்படும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். என் பேரில் சீட்டை விழப்பண்ணுகிறவர் கர்த்தர். எல்லாரையும் தாண்டி, வெயிட் பண்ற எல்லாரையும் தாண்டி, காத்திருக்கிற எல்லாரையும் தாண்டி, முக்கியமான எல்லாரையும் தாண்டி, தகுதி உள்ள எல்லாரையும் தாண்டி என்ன நினைச்சிருப்பாங்க பாருங்க. அவருக்கு அந்த சீட்டு கிடைக்கும் போது போய் இந்த வயசான மனுஷனுக்கு போய் விழுந்திருக்கு பாருங்க. 2 மாசத்துல ரிட்டையர்ட் ஆகிற போறாரு. 3 மாசத்துக்குள்ள வேலை முடிய போகுது. இந்த நேரத்தில் இப்படி ஒரு சான்ஸா, இப்படி ஒரு வாய்ப்பா இவருக்கு? எத்தனை பேர்? ஏன்னா அவருக்கு கிட்டத்தட்ட எங்க போயிடுச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, ஏஜ் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அந்த லாஸ்ட் மினிட்ல கர்த்தர் அவருக்கு கொடுக்கிறதுக்கு வல்லவராக இருந்தார். அதனால எனக்கு கன்ஃபார்மா தெரியும், நான் இந்த வார்த்தையை நிச்சயம் இல்லாதவனாய் போதிக்கல. நான் எப்படி போதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நிச்சயத்தோட போதிக்கிறேன், நிச்சயத்தோட போதிக்கிறேன். ஆமாம். இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் எத்தனை படிச்சவங்க இருக்கிறாங்கல்ல, செய்தி கொடுக்கறதுக்கெல்லாம் சிலரை விட்டா எவ்வளோ பாயிண்டா எடுத்து விளக்கத்தோட கொடுக்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. எவ்வளவு அழகா பாடி வொர்ஷிப் பண்ண தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. கீபோர்டு வாசிக்கிறதுக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஞானிகளெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் தாண்டி ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் கொண்டு வந்து ஒரு வாய்ப்பை கட்டளையிட்டு இந்த ஊழியத்தை செய்ய பண்றாரே, ஆனால் செய்ய பண்ணுகிறாரே, ஆனால் உங்களுக்கு வராத இருக்குமா வாய்ப்பு? உங்களுக்கு வராம இருக்குமா? நான் நம்புறேன், தாண்டி உங்களிடத்துல வரும், தாண்டி உங்களிடத்துல வரும். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு உங்களை பயன்படுத்த போறாரு. நீங்க வேலையும் செய்து கர்த்தருக்காக பெரிய ஊழியம் செய்ய போறீங்க. வருங்காலத்தில் உங்க ஊழியத்தின் நிமித்தமாய் பெரிய அற்புதங்கள் நடக்க போகிறது. கர்த்தர் உங்களை நிறைய பேருக்கு கர்த்தர் பயன்படுத்த போறாரு. நீங்க எப்படின்னு கேட்குறீங்க, நான் எப்படி செய்ய போறேன்னு நினைக்கிறீங்க. இல்ல, ஆண்டவர் உங்களை அதுக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் பக்குவிக்க போகிறார். உங்களுடைய கைகளை கர்த்தர் பலப்படுத்த போறார். உங்களை போருக்கு ஆண்டவர் பயன்படுத்த போறார். அந்த விஷனை கர்த்தர் சின்ன வயசுல இருந்தே உங்க மேல வச்சாரு. அதை நிச்சயமாய் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க ஆயத்தப்படுங்க, நீங்க ஆயத்தப்படுங்க. உங்க குடும்பத்துல ஒரு அப்போஸ்தலனை கர்த்தர் எழுப்ப போறாரு. உங்க குடும்பத்துல ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்ப போறாரு. உங்க குடும்பத்துல ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் எழுப்ப போறாரு. ஆமென். ஆண்டவர் ரொம்ப நிறைய பேரை நம்பி 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 ஏமாந்து நிறைய பேர் ஆண்டவரை ஏமாத்திட்டாங்க. ஆனா நீங்க ஏமாத்த மாட்டீங்கன்னு கர்த்தர் நம்புறாரு. அதுக்கு ஒரு சீட்டு வாங்கணும். அதுக்கு ஒரு சீட்டு. எங்க போறதுக்கு இந்த சீட்டு வாங்கணும் அப்படின்னா, தேவ சமூகத்துக்கு போறதுக்கு சீட்டு வாங்கணும். மறக்க மாட்டீங்கல்ல? எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? சீட்டை கொடுங்க. எங்க போறதுக்கு? இந்த 26வது நாள் ஜெபம் முடிச்சதுக்கு பிறகு நீங்க போய் உட்காரும் போது ஒரு தேவ பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்க, ஒரு பிரசன்னத்தை உணர்வீங்க. ஆமென். எங்கிட்ட ஒரு டைம் என்னுடைய சின்ன மகன் ஒரு டைம் கேட்டான். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ப்ரேயரில் அட்டன் பண்ணும்போது எனக்கு அழுகையா வந்துச்சு டேடி, எனக்கு அழுகையா வந்துச்சு. நான் அழுதேன். ஏன் அழுதேன்னே எனக்கு தெரியல. திடீர்னு அழுகையா வந்துச்சு. அப்பதான் சொன்னேன், இல்லை, அது உனக்கு சும்மா வந்த அழுகை இல்லை. உன்னை யாரும் காயப்படுத்தலை, உன்னை யாருமே திட்டலை, உன்னை யாருமே எதுவுமே சொல்லலை. ஆனால் ப்ரேயரில் இருக்கும்போது ஒன்றை அறியாமலே அழுக வந்துச்சுன்னா, எப்படி வந்துச்சுன்னா, என்னமோ ஏசப்பாவை நினைச்சேன், எனக்கு அழுக வந்துச்சு. அதுதான் அப்பாவுடைய பிரசன்னம், அதுதான் அப்பாவுடைய பிரசன்னம். ஆண்டவர் உன்னை நிரப்ப ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தருடைய பிரசன்னம் உனக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது. இதை வளர்த்துரு, இதை தட்டி எழுப்பு அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க கார்ல போகும்போது, நீங்க வண்டி ஓட்டும் போது உங்களை அறியாமலே என்ன தோணும்னா, ஒரு பாட்டு பாட தோணும். உங்களை அறியாமலே ஒரு ஜெபம் பண்ண தோணும். உடனே நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதை தடுத்து நிறுத்தக்கூடாது. அங்கேயே நீங்க என்ன பண்ணணும்னா, அப்படியே அழுது கர்த்தரை அப்படியே ஆராதிக்கணும். அந்த பேட்டனா போகாதீங்க. ஒரு 15 நிமிஷம் ஸ்தோத்திர பலி சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஜெப குறிப்பு முடிச்சாச்சு, அதுக்கு அப்படி வேண்டாம்.
அது என்னன்னா ஆரம்பத்தில் இருக்கிற கிறிஸ்டியனுக்கு தான் அது என்னன்னா அந்த பேட்டர்னா அப்படியே ஜெபிக்கிறது. 10 நிமிஷம் ஸ்தோத்திரம், 10 நிமிஷம் ஜெபக்குறிப்பு, 10 நிமிஷம் ஆராதனை அப்படின்ற அது ஏதோ நைட்டு ப்ரேயர் இந்த மாதிரி பண்ணுங்க. ஆனா பர்சனலா ஒரு நெருக்கம் உங்களுக்கு அடுத்த லெவல், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ப்ரேயர் லைஃபினுடைய அடுத்த லெவல் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா பேசணும் ஆண்டவரிடத்துல. வேதம் சொல்லுது, நெகேமியா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஷார்ட் டைம் ராஜாவினிடத்துல ராணியிடத்துல பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பேசுறாரு பாருங்களேன். அப்பா இந்த மாதிரி போறப்பா, காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு ஃபீலை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்க ப்ரேயர் லைஃப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நீங்க நல்ல ஜெபிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். நீங்க எப்ப ஜெபம் பண்ணாலும் ஒரு பிரசன்ஸை நீங்க உணர்வீங்க. சிலர் போய் மணிக்கணக்கா உட்கார்ந்து ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு, சிந்த ஓடுதுன்னுவாங்க. அது மட்டுமல்ல ஜபம். ஜபம்ன்றது என்னன்னா, நீங்க நடக்கும்போது திடீர்னு ஆவியானவர் ஒரு பாட்டை மனசுல கொடுப்பாரு. கொடுக்கும்போது அந்த பாட்டை பாடி விட்டுறக்கூடாது. அப்படியே போய் சேர்ற வரைக்கும் என்ன பண்ணணும்னா அப்படியே அழுத ஆராதிச்சுட்டே இருக்கணும். திடீர்னு நீங்க சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அப்ப என்னமோ உங்களுக்கு அப்படியே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நல்லவருப்பா அப்படின்னே வரும். உடனே அதை விட்டுறக்கூடாது. அந்த பிரசன்ஸ்ல மூழ்கி பாடி அப்படியே ஆராதிக்கணும். இதுதான் அடுத்த லெவல். ஊழியக்காரங்கெல்லாம் நிறைய பேர் அவங்க நிறைய ஊழியங்கள்ல இருக்கிறதுனால அவங்க தனியா இப்படி உட்கார்ந்து ஜெபம் பண்றதை விட எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, ஜெபத்தையே வாழ்க்கையா அவங்க மாத்திடுவாங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன செய்யும் போது அவங்களுக்கு என்ன வரும்னா, உள்ளுக்குள்ள இருந்து இந்த ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்றாங்கன்னாலே அவங்க எதுல உட்கார்ந்துருக்காங்கன்னு அர்த்தம்னா பிரேயர்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த பிரேயர்ல நான் சொல்றேன், உங்க காரு கர்த்தருடைய பிரசன்னத்தினால நிரம்பணும். உங்க வாகனம் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நிரம்பணும். அப்படி ஒரு பிரசன்ஸை கர்த்தர் உங்களுக்கு ஃபீல் பண்றதுக்கு உதவி செய்வார். ஆமென். வல்லமை உடையவர் எனக்கு மகிமையானவைகளை எனக்கு செய்தார். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த சகரியாவினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இரண்டாவது ஒரு காரியத்தை செய்யறாரு பாருங்களேன். நீங்க 1ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டிற்கு போனான். அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே என்மேல் கடாட்சம் வைத்து. ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இந்த சகரியாவுக்கு ஒரு நன்மை நடக்குது. என்ன நன்மை நடக்குது அப்படின்னு சொன்னா, இவங்க திருமணம் ஆனதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க வீட்டுல 3வது ஒரு பர்சன் இல்லை. இவங்க தனிமையா இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு ஆள் இல்லை, சந்தோஷத்திற்கான ஒரு ஆள் இல்லை. அப்படின்னா இவங்க 2 பேருமே சமைச்சு, இவங்க 2 பேருமே சாப்பிட்டு, இவர் ஊழியத்தை முடிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வர்றாரு. இதுவரைக்கும் ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவாருன்னா சோகமா தான் வருவார். சரி, திரும்பவும் நம்முடைய வீட்டில் போகிறோம். இப்போ 2 பேருடைய மூஞ்சியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கணும். எத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கிறதுன்னு தெரியல. வீட்டில் எந்த இதுவுமே இல்லை, ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை, ஒரு வேலை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்படி இதுவரைக்கும் அவங்களுடைய வீட்டில் ஒரு புதிதான ஒரு உறவு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் வேதம் சொல்லுது, வல்லமை உடையவர் மகிமையானவர்களை செஞ்சதற்கு பிற்பாடு இவர் வீட்டுக்குள்ள போறாரு. இவர் வீட்டுக்குள்ள போன உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பம் தரிக்கிறாள். வயது சென்ற மனைவியாகிய அந்த எலிசபெத்தை கர்த்தர் நினைத்தருளினார். வீட்டிலே ஒரு நன்மை உண்டானது, குடும்பத்திலே ஒரு புது சந்தோஷம் உண்டானது, குடும்பத்துல ஒரு புது உறவு கிடைச்சிருச்சு, குடும்பத்துல ஒரு புது வளர்ச்சியை கர்த்தர் தந்தார். இதுவரைக்கும் இருக்கிற சோகங்கள் மாறினது. இதுவரைக்கும் அவங்க வாழ்க்கைய வாழ்றதற்கு என்ன அர்த்தம் தெரியாம வாழ்ந்தாங்க, அர்த்தமே இல்லாத மாதிரி வாழ்ந்தாங்க. ஒரு அர்த்தமும் அவங்களுக்கு இல்லாம இருந்துச்சு. ஆனா வல்லமையுடையவர் இப்ப என்ன பண்ணாருன்னா, இல்ல இல்ல இல்ல, நீங்க வாழ்றதற்கு ஒரு அர்த்தத்தை நான் உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நான் நம்புறேன், வல்லமை உடையவர் உங்களுக்கு மகிமையானவைகளை செய்ய போகும்.
யாரெல்லாம் புது உறவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, உங்க குடும்பத்துல தனிமை தனிமை தனிமைன்னு சொல்லி உங்களுடைய வாழ்கிற வாழ்க்கையே அர்த்தமில்லாதது மாதிரி நீங்க இருக்கிறீங்களோ, பாஸ்டர் இந்த வார்த்தை எனக்கு தான் பாஸ்டர். நான் அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றேன், எதுக்கு சம்பாதிக்கிறேன், எதுக்கு வாழ்றேன், எதுக்கு வீட்டுக்கு வர்றேன், என்ன லைஃப் அப்படின்னு நினைச்சா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இத்தனை நாட்களும் சகரியா அந்த வீட்டிற்கு வெறுமையை தான் பார்த்தான், தன்னுடைய மனைவியை வெறுமையோடு தான் பார்த்தான், ஒரு துக்கத்தோடு தான் பார்த்தாரு. ஆனா இப்போ கர்த்தர் வயதான காலத்துல லாஸ்ட்ல கர்த்தர் என்ன பண்றாருன்னா, எலிசபெத்திற்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குடும்பத்திற்கு இழந்து போன அத்தனை சந்தோஷத்தையும் கர்த்தர் கிருபையாய், ஹல்லேலூயா. மகளே, கர்த்தர் உன்னை பிஸி ஆக்குவார். மகனே, ஆண்டவர் உங்களை பிஸி ஆக்க கர்த்தர் வல்லவர். கர்த்தர் உங்களை வாழ்க்கையை வாழ்வதற்குரிய அர்த்தத்தை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. கர்த்தர் அந்த அர்த்தத்தை உங்களுக்கு காண்பிக்க போறாரு. இது நடக்கும், இது நடக்கும். கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி முழு வெள்ளத்தோடு சத்தத்தை உயர்த்தி, என் குடும்பத்துல ஒரு நன்மை உண்டாவதாக, ஒரு நன்மை உண்டாவதாக. உங்க குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கும், உங்க வீட்டுல ஒரு அற்புதம் நடக்கும், வீட்டுல ஒரு சந்தோஷம் உண்டாகும், வீட்டுல ஒரு ஆடல் பாடல் சந்தோஷம் உண்டாகும், வீட்டுல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், குடும்பத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். இதுவரைக்கும் சாதாரணமா இருந்த அந்த குடும்பத்தை கர்த்தர் ஜனங்கள் மத்தியிலே ஆசீர்வாதமான குடும்பமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எலிசபெத் அம்மா மாசமாய் இருக்கிற அந்த செய்தியை கேட்டு ஒரு விருந்தாளி வர்றாங்க. இந்த விருந்தாளி வர்றாங்க, வேதம் சொல்லுது, மரியாள் என்கிற ஏசாமிய வயிற்றுல சுமக்கிற அந்த விருந்தாளி வர்றாங்க. அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி, அப்பா நீயும் வயிற்றுல குழந்தை இருக்கிறியா, 2 பேருக்குமே இவங்களுக்கு தெரியும் நாம் பெற்றெடுக்க போறது இயேசு கிறிஸ்து அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா கர்த்தருக்கு முன்னோடியாய் யோவான் ஸ்நானகனை அவங்க பிறந்திருக்காங்க. நான் எழுத்தின்படியே சொல்றேன், உங்க வீட்டுக்கு இனி சிலர் உங்களை வாழ்த்துறதற்கு வருவாங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தினார்கள், எலிசபெத் மரியாளை வாழ்த்தினார்கள். உங்க வீடு தேடி கர்த்தர் ஒருத்தரை வர பண்ணுவார். நிறைய பேர் உங்க குடும்பத்துல வந்து வாழ்த்துவாங்க, உங்க பிள்ளைகளை வாழ்த்துவாங்க. ஆமென். அந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். வல்லமை உள்ளவர் எனக்கு. ஆமென். குடும்பத்திற்கு யாரும் வரலையா, வீட்டுக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்களா, எந்த ஒட்டு உறவும் இல்லையா, நீங்க சமுதாயத்தால தள்ளப்பட்டிருக்கிறீங்களா, ஓரமா ஒதுங்கி இருக்கிறீங்களா, கனெக்டே இல்லாம இருக்கிறீங்களா? எலிசபெத் சகரியா குடும்பம் அப்படிதான் இருந்துச்சு, ஒதுங்கி இருந்துச்சு, ஓரமா இருந்துச்சு, யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு அந்த வீட்டுக்கு போறதுக்கு என்ன இல்லை, வேலையே இல்லை, எந்த வேலையும் இல்லை. உங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்றது, உங்க வீட்டுக்கு எதுக்கு வர்றது, தேவையில்லையே, எந்த வேலையும் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, சகரியாவை கர்த்தர் நினைக்கிறார். இல்லை இல்லை, என் பிள்ளைகளை நினைக்கிறதற்கு ஒரு வேலை வரும், என் பிள்ளைகளை தேடி, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது நடக்கும் உங்க குடும்பத்துல. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த சந்தோஷமான காரியத்தை புறப்பட பண்ணி உங்க மூலமா அந்த செழிப்பை கட்டளையிட்டு பகைத்தவர்கள் மத்தியிலே கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். பிரதர், உங்க வீட்டை கட்டி கர்த்தர் திறக்க வைப்பார். உங்க கை அதை கட்டி முடிக்கும். அதனுடைய தேவைகளை கர்த்தர் ஆச்சரியமா சந்திப்பார். உங்க வீட்டில் வர்றதுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி உண்டாகும். உங்க வீட்டில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி உண்டாகும். கைகளை தட்டி தனியே இருக்கிற குடும்பத்திற்கு சந்தோஷம் அடைகிறது போல ஒண்ணு நடக்கும். ஆமென். உங்க ஃபேமிலி சந்தோஷம் அடைகிறது மாதிரி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். உங்க குடும்பம் சந்தோஷம் அடைகிறது மாதிரி, நீங்க பிஸி ஆகிறது மாதிரி, ஹல்லேலூயா, ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஏன் வாழ்றோம் அப்படின்னு நினைச்ச குடும்பத்திற்கு கர்த்தர் கடைசி நேரத்தில் ஒரு புதுமையை கொடுத்து எப்படியெல்லாம் கர்த்தர் பிஸி ஆக்குறார்ல. நீங்க அந்த வீட்டை நினைச்சு பாருங்களேன். கொஞ்சம்
வயசான காலத்தில் எலிசபெத் அம்மா வைத்த முட்டிட்டு இருக்கிற சூழ்நிலையை நீங்க நினைச்சு பாருங்களேன். இதுவரைக்கும் சகரியா ஐயாவுக்கு ஒரு வேலையுமே இல்லை. ஆனா இப்ப அந்த அம்மா உட்கார்ந்து சொல்லுவாங்க, ஐயா கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வாங்கயா, அந்த பாலை எடுத்துட்டு வாங்கயா. சகரியா எப்படி செஞ்சிருப்பாரு சொல்லுங்க? எப்படி செஞ்சிருப்பாரு சகரியா? உட்காரு. இதுக்கு முன்னாடி அப்படிதான் சொல்லியிருப்பாரு, என்ன வேற வேலை இல்லை உனக்கு, நானும் இதுவரைக்கும் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன், நீ எங்கிட்ட தண்ணி கேட்குறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த டைம் எலிசபெத்து தண்ணியை கேட்கும் போது, இது உட்காருப்பா, நான் வரேன், நான் எடுத்துட்டு வரேன், நீ எந்திரிக்காத, நீ உட்காரு. ஒரு புதுமை எல்லாமே அந்த குடும்பத்தில். என்னன்னா அப்படியே ஒரு மாற்றம். அது மாற்றம். எலிசபெத் அம்மாவுக்கு லாஸ்ட் டைம்ல வயசாகும் போது ஒரு குழந்தை பிறக்க போகுது. எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இத்தனை நாட்களும் அவர்கள் அனுபவிக்காத ஒரு சந்தோஷம் அந்த குடும்பத்தில் வந்துச்சு. நான் நம்புறேன் உங்க குடும்பத்தில் கர்த்தர் அப்படி செய்வார். குடும்பத்தில் செய்வார். நீங்க உங்க குடும்பத்தில் அந்யோன்யமாவீங்க, உங்க குடும்பத்தில் சந்தோஷப்படுவீங்க, உங்க குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை வரும், உங்க குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை வரும். நீங்க பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்க போறோம், இந்த காரியத்திற்காக மட்டும் ஜெபிக்க போறோம். சில குடும்பங்களில் பிள்ளைகள் வந்து திருமணத்தை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி தடையா நிற்கலாம். என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் பண்ணி நான் பார்க்க மாட்டேனா, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறந்து நான் பார்க்க மாட்டேனா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல விஷயத்தை நான் பார்க்க மாட்டேனா, என் பிள்ளை ஒரு வாகனத்தை வாங்குறத நான் பார்க்க மாட்டேனா, அவங்க ஒரு வீடை கட்டி பிரதிஷ்டை பண்றதை நான் பார்க்க மாட்டேனா. குடும்பத்தினுடைய சந்தோஷங்கள் எதுவுமே இல்லாம யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டே இருக்கலாம். என் குடும்பத்துல சந்தோஷம் வருமா? என் குடும்பத்துல மறுபடியும் நாங்கெல்லாம் ஒன்னா இருப்போமா? சந்தோஷப்படுவோமா? கணவன் மனைவி ஒன்னா இருப்போமா? சமாதானம் வருமா? அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியோடு யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை. கைகளை உயர்த்தி இயேசுவே, இந்த தாயாருடைய அழுகையை பாருங்க, அழுகையை பாருங்க ஆண்டவரே. அந்த வீட்டுல வெளிச்சம் இருந்தும் அந்த வீடு இருளா கிடக்குதுப்பா. அந்த வீட்டுல லைட்டு போட்டும் அந்த வீடு இருளா இருக்குப்பா. அந்த வீட்டுல வெள்ளை அடிச்சும் அந்த வீடு இருட்டா கிடக்குப்பா. அந்த வீட்டுல சமாதானமே இல்லை. அந்த வீடு நாலா பக்கமும் பிரிஞ்சு கிடக்குதுப்பா. சந்தோஷமே இல்லப்பா. ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடல, ஒன்னா தூங்கல, ஒன்னா வெளியே போகல. குடும்பங்கள்ல சந்தோஷம் எடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இப்போ உங்க வார்த்தை எங்களுக்கு நேரா வருதில்ல. இந்த முழங்கால் வலிக்க 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 உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த செய்தி கொடுத்துட்டு இருக்கும் போதே இந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறேன். இப்போ அந்த குடும்பத்துல ஒரு புது உறவு, ஒரு புது மகிமை, ஒரு புது தரிசனம், ஒரு புது ஊழியம், ஒரு புது வளர்ச்சி, இதுவரையிலும் அவர்கள் நினைக்காதது, எதிர்பாராதது. ஓ ஹல்லேலூயா. அந்த குடும்பத்துல ஒரு புதிய சந்தோஷம் இப்பொழுது உண்டாவதாக. ஆமென். அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும்பா. மகளை குறிச்சு ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும்பா. மகனை குறிச்சு ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும்பா. ரொம்ப நாளா அந்த குடும்பம் துக்கமா இருக்குது. ரொம்ப நாளா அந்த குடும்பம் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்குது. அந்த குடும்பத்திற்கு இப்போ கர்த்தர் இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக. ஹல்லேலூயா.